ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ரெட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிச்சடி தான் பண்ணியிருக்கேன். கிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது 3 பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவா எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைனா நம்மளுக்கு வந்து சாப்பிட நல்லா இருக்காது, ஒரு மாதிரி முழு ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிர்த்து இருக்குது பாருங்கள். உதிரியாக இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், அது முழுக்குன்னு இருக்கும், அவ்வளோ அது நமக்கு சாப்பிட பிடிக்காது. நான் காலையில் வீடியோ போடணும்னு நினச்சேன், இது கொஞ்சம் வெளியே போயிருந்தனால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ தான் எடுத்துருந்தேன், வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். முன்னாடியே போடணும்னு நினச்சேன், அதுக்கு எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு. சரி, அதனால் கடைசியில் ஃபினிஷிங் போடலாமேன்னு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல் வீடியோ உங்களுக்கு க்ளீனாக வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது. ஃபயர் ரெட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், போய் பாருங்கள். அதுக்கு ஒரு தொட்டுக்கு இந்த தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி தான் சூப்பர். இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இதுவும் போட்டிருக்கேன். இதனால் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஒரு அரை முடி தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் இது. இந்த கிச்சடிக்கு இந்த சட்னி தான் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரெண்டுமே ஃபுல்லாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஓகே, டாட்டா.